வெல்கம் டு ஃபுடெக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா கோவக்காய் சாதம், கோவக்காய் பாத் கூட சொல்லிக்கலாம். அதுக்கு ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. மஸ்டர்ட் சீட்ஸ் கடுகு போட்டுக்கோங்க. உளுந்து, ஃபைனலி சாப் கறி லீவ்ஸ், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, ஃபைனலி சாப் கிரீன் சில்லிஸ், ஃபைனலி சாப் ஆனியன். நல்லா வதக்கிக்கோங்க. சால்ட் போட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 to 5 minutes நல்லா வதக்கிக்கோங்க. பொடியாக நறுக்குன்னு முந்திரி போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேர்க்கடலை என்ன இருக்கோ போட்டுக்கோங்க. கேஷ்நட், add some turmeric to it, மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க கோவக்காய் சேர்த்துக்கோங்க. சால்ட் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 கப் வாட்டர், ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 minutes கொடுக்க ஓப்பன் அண்ட் ஸ்டர் இட். காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இட்லி பொடி, இந்த ரெசிபி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ரைஸ் சால்ட் போட்டு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க, கூடவோ குறைவோ, அது உங்கள் இஷ்டம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம கோவக்காய் பாத் ரெடி ஆகிடுது. இதை லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுடெக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.